நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உறவுகள் கெட்டு போயிடும் இந்த விஷயங்களை சொன்னா அப்படின்பதற்காகவே சில பேர் சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருவாங்க சார். அதனால பிற்காலத்தில் அவங்களுக்கு அழுகை தான் மிஞ்சும். சார், சிதறம் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் வைத்திருந்தீங்களே என்றால் அது அழுகி போயிடும் சார். அதே மாதிரி தான் உறவுகள் சிதறம் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகை தான் மிஞ்சும். அதனால்தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஜாதகத்தில் வருவாங்க சார், என்கிட்ட பொருத்தம் பார்க்கறதுக்காக வருவாங்க நிறைய பேர். அப்போ நான் என்ன சொல்லுவேன், இத்தனைக்கும் 2 பேருமே சேர்ந்து வருவாங்க. இதில் தான் தர்ம சங்கடமே. யார் பெண் வீட்டாரும் உட்காந்துருப்பாங்க, ஆண் ஆண் சைடும் உட்காந்துருப்பாங்க. மணமகன் சைடு மணமகள் சைடு 2 பேரும் உட்கார்ந்துருப்பாங்க சார். அந்த சமயத்தில் நாம் ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது தர்ம சங்கடமாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லி தான் சார் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படி ஒரு ஜாதகம் தான் என்கிட்ட வந்தது சார். நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, பெண் வீட்டார்கிட்ட சொல்கிறேன், அம்மா இந்த பெண்ணுக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் சனியும் சங்கமித்திருக்கிறது. அதனால் இந்த பெண்ணுக்கு 30 வயதில் திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும். 29 வயது காலத்தில் தான் திருமணம் செய்யணும். காதல் வயப்பட்டு வேற இருக்காங்க. காதல் வயப்பட்டால் 29 வயதிற்கு மேலே தான் இவங்களுக்கு அந்த யோக தசையே வருது. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். இது பிரிவினையை கொடுக்கும் சொல்கிறேன். கேட்கவே இல்லை அவங்க. சரி, உங்கள் சௌரியம், நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன். நீங்கள் என்னை திட்டினாலும் சரி, இருப்பதை சொல்லிவிட்டேன். இதற்கு மேற்பட்டு உங்கள் சௌகரியம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் சார். 24 வயசில் திருமணம் செய்துவிட்டு இவர்கள் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வேற அந்த பெண்ணுக்கு வேற மாரகாதிபதி தசை நடக்குது 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து. அதனால் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அதே சமயத்தில் அவங்க எல்லாம் முடிச்சு விட்டு இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி கேட்குறாங்க சார். என்ன தெரியுங்களா, இந்த பெண்ணுக்கு 2வது திருமணம் எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும்னு கேட்குறாங்க. காரணம் என்னவென்றால், முதல் திருமணம் தோல்வி அடையப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இந்த பெண்ணுக்கு. காரணம் என்னவென்றால், அந்த பெண் ஜாதகத்தில் பாருங்க, குரு ஆட்சி பெற்று 11ஆம் இடத்தில் தனித்து அமர்ந்திருப்பார் சார். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு சுக்கிரன் ராகு இணைவு பெற்றிருக்கும். ஆனால் தான் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இணைவு பெற்றிருக்கும். அந்த ஜாதகத்தினுடைய அமைவு சொல்கிறேன் பாருங்க சார். 6/11/1996 பிறந்த பெண் ஜாதகம். 2:30 பிறந்தவர், மதியம் பிறந்தவர், வேலூரில் பிறந்த ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகத்தினுடைய அமைவு சொல்கிறேன் பாருங்க. கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர், கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனராசியில் சனியும் கேது அமர்வு பெற்றிருக்காங்க. கும்ப லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் மிங்கிலாயிருக்காங்க. கும்ப லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சுக்கிரனும் ராகுவும் அமர்வு பெற்று 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சூரியனும் புதனும் சங்கமித்திருக்கிறாங்க. அதற்கடுத்து பாருங்க, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அபிலாஷைகள் எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தானத்தில் குரு ஆட்சி பெற்று அழகாக அமர்ந்திருக்கிறார் சார். சார், இந்த ஜாதகத்திற்கு காதல் வயப்பட்டுத்தான் திருமணம் செய்யப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட ரூல். ஆனால் காதல் வயப்பட்டால் எந்த காலத்தில் அது வெற்றி அடையன்றது இருக்கு இல்லையா. இவருக்கு ராகு தசையோ சுக்கிர தசையோ நடக்கணும் அந்த சமயத்தில். ஆனால் இவர்களுக்கு பாருங்கள், மாரகாதிபதி தசை நடக்க சொல்ல அந்த மாரகாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் அமர்ந்து 24 வயதில் இவருக்கு காதல் அரும்புகிறது. ஆனால் அந்த காதல் ஜெயிக்குமா? ஜெயிக்காது இல்லையா. காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்த இந்த அன்பர் கண்ட சனி ஆரம்பிக்கும் காலத்தில் இவருக்கும் இவருடைய கணவருக்கும் சில நிலைப்பாடுகளில், அவருடைய கணவர் பாருங்க, அந்த செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து சந்திரனும் மிங்கிலாயிருக்காங்க பாருங்க.
3ஆம் வீட்டதிபதியும் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டதிபதியும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் அமர்ந்து கோச்சார ரீதியாக சனி 7ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த செவ்வாயை பார்க்கும் காலத்தில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த காலத்தில் பாருங்க, அந்த செவ்வாயை பார்த்த அந்த சனி பகவான் கண்ட சனியாக வரும்பொழுது இவருடைய கணவர் போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர் சார். அதனால் அந்த நிலைப்பாடுகளில் மாரக ஸ்தானத்தில் அமர்ந்து மாரகாதிபதி தசை நடக்கும் பொழுது இவருக்கு மாரகத்தை கொடுக்கப்பட வேண்டும். எது மூலமாக? 7ஆம் வீட்டு மூலமாக. 7ஆம் வீடு களத்திர ஸ்தானத்தின் மூலமாக இவருக்கு சில நிலைப்பாடுகளில் பிரிவினையை கொடுக்கப்பட வேண்டும். மாரகத்திற்கு ஒப்பான மரணம் கிடையாது, மரணத்திற்கு ஒப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்றது எழுதப்பட்ட விதி. அதனால் இவர்களுக்கு செவ்வாய் தசை, அப்போ செவ்வாய் தசை சந்திர புத்தியில் இவருக்கு கணவனை இழந்தார் சார் இவர். அதற்கடுத்து பாருங்க, இவருக்கு பிறக்க சொல்லுவே சுக்கிர தசையில் பிறந்த அன்பர் ஒரு 4 வருஷம் 5 மாதம் சுக்கிர தசை, அடுத்து சூரிய தசை, சந்திர தசை 10 வருஷம் 21 வயசு ஆயிடுச்சு, செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவருக்கு செவ்வாய் 7ஆம் வீட்டிலிருந்து தசை நடத்தும் பொழுது அந்த 3ஆம் வீட்டை 7ல் அமர்ந்து திருமணத்தையும் செய்து வைத்தது 24 வயதில். அப்போ இவருக்கு இப்பொழுது பாருங்க 29 வயது, 28 வயதில் இவருக்கு இந்த பிரச்சனை கொடுக்கப்பட வேண்டும். எழுதப்பட்ட விதி. அந்த கர்மாவை அனுபவித்த பிறகு இப்பொழுது பாருங்க, இவருக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது சார். ராகு தசை ராகு புத்தியில் இருக்கார். அடுத்து ராகு தசை குரு புத்தி வரும் காலங்களில் குரு பாருங்க, ராகுக்கு 4ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருக்கார். பாருங்க, 11ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருக்கிறாரு. ஆனால் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் பாருங்க கிரக யுத்தம் நடக்குது பாருங்க. அந்த மாரகாதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் அமர்ந்து இவருக்கு மாரகத்துக்கு ஒப்பான ஒரு செயல்பாடை கொடுத்து அந்த 7ஆம் வீட்டை கெடுத்து அதற்கடுத்து வரக்கூடிய ராகு தசையில் குரு புத்தியில் கண்டிப்பாக ஒரு தொடர்பு ஏற்பட்டு சுக்கிரனும் ராகும் இணை பெற்றதனால் கண்டிப்பாக இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் சார். அந்த தொடர்பு பாருங்க ராகு தசை குரு புத்தியில் நடக்கும். அந்த ராகு தசை குரு புத்தி எப்பொழுது? 2027 ஜனவரி மாதத்திற்கு பிறகு. ஏனென்றால் இவருக்கு அஷ்டம சனி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. கோச்சார ரீதியாக சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தனித்து 8ஆம் இடத்தில் உட்கார்ந்து தசை நடத்த போகுது இல்லையா? ராகு தசை நடத்துவது மட்டுமல்ல, அஷ்டம சனி நடக்கிறதுனால நல்லது நடக்காது. அப்போ 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு, ஆனால் ஜனவரி மாதத்துலேயே ஒரு தொடர்பு ஏற்படும் இவருக்கு. ஏன்னா ராகு தசை குரு புத்தி ஸ்டார்ட் ஆகிடுது சார். ஆனால் ராகு தசை குரு புத்திலேயே இவருக்கு அந்த குரு 11ஆம் இடத்திலிருந்து அந்த குரு புத்தி இவருக்கு செயல்பட போகிறது. அப்போ 11ஆம் இடம் எடுத்து 2வது வாழ்க்கையை ஏற்படுத்தும் என்பது எழுதப்பட்ட ரூல், எழுதப்பட்ட விதி. இதெல்லாம் மாற்றவே முடியாது சார். அனுபவித்தே கழித்தாக வேண்டும். இதெல்லாம் கர்ம வினையை எவராலையும் தடுக்கவே முடியாது சார். நிழல் போன்று நீங்கள் செய்யும் வேலைகளெல்லாம் கவனித்து கொண்டே இருக்கிறான் உங்களுடைய நிழல்கள். யாருமே கவனிக்கவில்லை என்று நினைக்காதீங்க. உங்கள் நிழல்கள் தான் உங்களுடைய விதியை நிர்ணயிக்கும். உங்களுடைய கர்மாவை பார்த்து கொண்டே நீங்கள் சாகும்போது உங்கள் கூடவே வரக்கூடிய கர்மா என்ன கர்மா நீங்கள் பிறக்கும்போது வாங்கி வந்திருக்கிறீர்களோ, ஒரு குழந்தை தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது அந்த கர்மா ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு தான் சார் வெளியே வரீங்க. இந்தந்த காலத்தில் இது நடக்கப்பட வேண்டும், இது எழுதப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட விதியை பிரம்மனால் நினச்சாலும் மாற்றவே முடியாது. கடவுள்கிட்ட நீங்கள் எவ்வளோ உருகினாலும் உருண்டாலும் பிறண்டாலும் கர்மா வேலை செய்தே ஆகும். அதனால் இவருடைய ஜாதக கட்டத்தில் 2ஆம் வீட்டில் சனி கேது அமர்ந்து இவருக்கு தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் 11ஆம் வீட்டதிபதி பலம் பெற்று அமர்ந்ததால் இவர்களுக்கு 2வது வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. 5ஆம் வீட்டை பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய குரு அற்புதமாக இவரே தேர்ந்தெடுக்கக்கூடிய மனசுக்கேத்த ஒருத்தர் கண்டிப்பாக வருவார் சார். 11ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு பாருங்க பலம் பெற்று அமர்ந்து அந்த 11ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பாங்க பாருங்க அந்த புதன். அதனால் இவர்களுக்கு 2வது வாழ்க்கை தான் இவர்களுக்கு அற்புதமாக அழகாக நிச்சயமாக இவர்கள் எதிர்பார்த்தபடியான வாழ்க்கை நிச்சயம் உண்டுதான். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருக்கிறாரா, என்ன தசை நடக்குது, என்ன காலத்தில் அது நடக்கும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
சார் நான் காதல் வயப்பட்டு விட்டேன். நான் இவர தான் பண்ணிப்பேன்னாக்கா, அந்த கர்மாவ உங்க ஜாதக கட்டத்துல அதை கெடுத்து தான் இந்த 2வது வாழ்க்கை குடுக்கணும் என்பது எழுதப்பட்டது யாராலயும் மாத்த முடியாது சார். எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்த செக் பண்ணிக்கிங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கிங்க. இது முதல் வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய ஜாதகமா? 2வது வாழ்க்கை வெற்றி அடையுமா? அல்லது 2வது வாழ்க்கையும் தோல்வி அடையக்கூடிய ஜாதகம் கூட இருக்கு சார். 3வது திருமணம், 4வது திருமணம்லாம் கூட நடந்திருக்குது. அதற்கேத்தபடி அந்த ஜாதக கட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பு தான் ஊட்டும், உணர்த்தும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த தீதும் நன்றும் மற்றவங்க யாரும் செய்ய முடியாது சார். ஒரு மனிதனுக்கு அவனே செய்யக்கூடிய கர்மா தான் அது. அவனுடைய செயல்களால் அவனுடைய விதி நிர்ணயிக்கப்படும். வேற யாரும் நிர்ணயிக்கவே முடியாது சார். மற்றவன் என்னை கெடுத்து விட்டான், இவன் கெடுத்துட்டான், அவன் கெடுத்துட்டான்றதெல்லாம் ஜாதக கட்டத்தில் வராது. இவர்களுடைய அமைப்பு, இவர்கள் வாங்கி வந்த வரம் என்ன? அதுதான் சார் செயல்படும். எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.